கணிதத்துறை சகோதரர்களே, ஜும்மாவுடைய இரண்டாவது முறையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், முக்கியமான செய்தி. அதாவது வரக்கூடிய ஹேப்பி நியூ இயர்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வரக்கூடிய இந்த 2024வது ஆண்டு நிறைவுற்று 2025வது ஆண்டு புதிய வருஷம் வரக்கூடியது என்ன செய்வாங்க, இந்த புதிய ஒரு ஹேப்பி நியூ இயர்னு சொல்லி இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கு கடுகளவு சம்மந்தம் இல்லை. ஹேப்பி நியூ இயர்ங்கிற பேரில் எவ்வளவு அநியாயம் பண்ணுறாங்க, அனாச்சாரம் பண்ணுறாங்க, எவ்வளவு அட்டுடையாக பண்ணுறாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஹேப்பி நியூ இயர் தான் புது வருடம் பார்க்கலாம். புது வருஷம் வருது, புது வருஷம் சாக மாட்டாங்க, புது வருஷத்தை எவ்வளோ நோய் வராதா, புது வருஷத்தில் ஹார்ட் அட்டாக் மடையப்பட மாட்டாங்க, புது வருஷம் முதல் நாளில் ஒரு குழந்தை செத்து போகாதா, ஒரு குழந்தை பழக்கமாக இருக்குதோ ஒன்று புது வருடம். ஹேப்பி நியூ இயர் முஸ்லீம்கள் என்ன செய்யறது, அந்த ஹேப்பி நியூ இயர்ங்கிற பேரில் அன்று புது சேலை கொடுத்துறது, பொம்பளை புது சட்டை போடுறது, இதெல்லாம் நரகத்துக்குள்ளிக்கிட்டே போயிருவீங்க. நான் வச்சுக்கிறேன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் பிற மதத்தினுடைய கலாச்சாரத்தை முழத்துக்கு மூலம் அனைவரும் பின்பற்றானோ அவனும் அவர்களை சார்ந்தவர்கள், நரகத்துக்கு போயிருவீங்க. அப்படி பேரும் நமக்கு சம்மந்தம் இல்லை. புது வருஷமா கிடையாது. புது வருஷம் புது வருஷமா கெட்ட வருஷமா எந்த வருஷமும் நமக்கு கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்து மரபு என்ன, ஒரு நாள்ல நல்லதுக்கு நல்லது கெட்டது நடக்கும். ஒரு நாளில் ஒரு நிமிஷத்துல ஒரு மணி நேரத்துல நல்லது நடக்கலாம், எல்லா நாளினால் ஒரு கெட்ட காரியம் நடக்கலாம். அவனை சார்ந்தது, காரணம் அந்த துன்பத்துக்கு உள்ளாகக்கூடியவனை சார்ந்தது. இப்போ பார்க்கணும், ஹேப்பி நியூ இயர் பேரில் அதை இதுக்கு சொல்லி நான் சொல்றேன். ஜனவரி 1 தேதி புத்தாண்டினுடைய முதல் நாளாக இப்பதான் என்ன செய்றாங்க, 500 வருடங்களாக தான் பின்பற்றாங்க. அப்படிங்கிற அதே சமயத்தில் அப்போ வந்து இது 2000 வருடங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், மெசபடோமியர்கள், அது ஒரு இனம். மெசபடோமியர்கள் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டால், மார்ச் 25ஆம் தேதியை தான் ஆண்டினுடைய முதல் நாளாக கருதினார்கள். அவர்கள் காலத்தில் வந்து 10 மாசத்தை, ஒரு வருஷத்துக்கு 10 மாசம் தாங்க, ஒரு ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 10 மாதங்கள் என்று கணக்கிட்டார்கள். மார்ச் மாதத்துடைய அந்த கடைசி 25ஆம் தேதி அதை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால், அது எங்களுடைய கடவுள் மேரி இயேசுநாதனுடைய தாய், எங்களுடைய இயேசுவின் தாய் மேரி அவர்கள் கற்பனையும் கதை அடிப்படையில் இயேசுவின் தாய் மேரி கற்பமுற்ற நாள் என்பதால் இந்த 25ஆம் தேதியை தான் மார்ச் மாதத்தினுடைய அந்த முதல் மாதமாக வைக்க வேண்டும். இப்படி சொல்றாங்க. இப்படி பல காலண்டர்கள் இருக்குதா இல்லையா, இந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த காலகட்டத்தில் தான் என்ன செய்யலாம், ரோமானிய காலண்டர் 10 மாதங்கள்னு சொன்னாங்க. இப்படி மாற்றாங்க. மார்சியஸ் நினைவாக பேர் குறிப்பிட்டு மார்ச் மாதம் தாங்க. மார்சியஸ் ஒரு ஆள் இருந்தான், அவன் பேரும் மார்ச் மாதம்ட்டாங்க. அது போல ஜனாசன் கடவுள் இருந்தாங்க. எல்லாம் கடவுள். ஆங்கில புத்தாண்டுனா என்ன, எல்லாமே தான் கடவுளை வச்சுட்டாங்க. ஏப்ரல் ஒரு கடவுள் வந்திருப்பான், ஏப்ரல் வச்சுட்டாங்க. மார்ச்சில் ஒரு கடவுள் வந்திருக்கிறான், மார்ச்சியஸ் வச்சுட்டாங்க. ஜூலியஸ் அவன் பேர்ல இல்லை. இவங்களை கடவுளை எண்ணிக்கை குறைவா 5000 கடவுள் வச்சாலே யாரும் கேட்க போறது இல்லை. இஸ்லாமியர்களை தவிர 5000 கடவுள் இல்லை. இவனுக்கு 12 மாதத்துக்கு கடவுளும் தேவையில்லை. இவனுக்கு எல்லாமே கடவுள் தான். அதெல்லாம் பார்க்கறது எல்லாம் இதெல்லாம் என்ன செய்வாங்க, ஜனாசஸ்ங்கிற ஒரு கடவுளை வணங்கினாங்க, ஜனவரின்னு வச்சுட்டாங்க. இப்படி எல்லாம் புத்தாண்டுகளுக்கு பேர் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. உலகம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடுறாங்க. அது பிறகுதான் இதற்கு பின்னால் என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டால், எல்லாரும் சேர்ந்து இப்போ கொண்டு வந்தாங்க. 2 மாதம் சேர்த்து எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆள் வர்றான். அடுத்த ஆட்சியாளர் வந்து கடைசி 2 மாதம் 12 மாதம் ஆகிட்டான். எல்லாம் குரான சொல்லி காட்டுறான், உங்களுக்கு மாதம் என்பது 12 தான். 12 மாதங்களை தேவை வேறு இல்லை எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த 12 மாதங்கள் ரசூலுல்லாஹ் பேரும் சொல்லி கொடுத்தாங்க எல்லாருடைய தூதரவர்கள். அதனால வந்துக்கிட்டு கீழே எழுதினாங்க. வருடத்தின் முதல் நாள் சொல்லிக்கிட்டு எல்லா வகையான அயோக்கியத்தனங்களும் பண்ணக்கூடியதை பார்க்கிறோம். இது இஸ்லாமுக்கு எந்த சம்மதமும் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதில் என்னென்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், அது போல ரோமானியர்களுடைய புத்தாண்டு சூரியனின் நகர்வினை அடிப்படையாக கொண்டு, சூரியன் நகரக்கூடியதை அடிப்படையாக கொண்டு தான் அவன் என்ன செய்யறான், அவங்க ரோமானியர்கள் காலாண்டினுடைய மார்ச் 1ஆம் தேதி புத்தாண்டாக கொண்டாட தொடங்கினார்கள். இவன் ரோமானிய மன்னர்களில் ஒருவரான நுமா கோம்பிலியஸ் என்பவர் 10 மாதமாக இருந்த ஆண்டில் 2 கூடுதலாக 2 மாதங்களை சேர்த்து 12 மாதங்கள் சொன்னாங்கிறாங்க. கடைசியில் என்னத்தை கொண்டு வராங்கன்னு கேட்டால், இந்த கிரிகோரியன் காலண்டர் எடுத்துக்கிறாங்க. கிரிகோரியனுடைய காலண்டரில் கிபி 1582ஆம் ஆண்டு போப் 13ஆம் கிரிகோரி ஜூலியன் காலண்டரை ரத்து செய்தார். 4 ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டு லீப் ஆண்டு
வரக்கூடிய காரணத்தினால் அந்த ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் 29 நாட்கள் என்று அவர் சேர்த்து 365 நாட்கள் வருடத்துக்கு என்று 12 மாதங்களாக மிகச்சரியாக அடக்கினார். இதில் எடுத்து உலகம் முழுவதும் இந்த கிரிக்கோரியன் காலண்டர் நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்க. எல்லா கடவுளின் பேரும் எல்லா காலண்டர் ஜனாதிபதி மாற்றினா எல்லா கடவுள் கூப்பிட்ட கடவுள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதுல என்ன செய்யறாங்க? போலீஸ் அனுமதி கொடுப்பான். இதுல வந்து பீச்சு, ஸ்டார் ஹோட்டல்கள் அலங்கரிக்கப்படும். 5 ஸ்டார் ஹோட்டல்கள் தண்ணியை போட்டு பைக்கில் சுற்றுவான். என்ன செய்வான்? தண்ணியை போட்டு போகுது. நம்ம நாட்டில் போலீஸ் அடிக்கிறான். சில இடம் போலீஸ் அடிக்கிறான். அவங்க போலீஸ் வந்து ஆங்கிலேயர்களுடைய பிரிட்டிஷ்காரங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. அவனை கண்டிக்கணும். தனி விஷயம். இந்த குடி என்ன செய்யறாங்க? போலீஸ் அடிக்கிறாங்க. ஒரு 4 நாள் வீடியோவில் கும்பகோணம் போகிறான். போலீஸ் அடிக்கிறான். போலீஸை மிதிக்கக்கூடிய ஒரு நாட்டில் குடிகார கோயில்களுக்கு போய்கிட்டு ஹேப்பி நியூ இயர் அனுமதி கொடுப்பீங்களா? கஞ்சா குடிகார, போதை குடிகார, ஸ்டார் ஹோட்டல் அலங்கரிப்பு. அது இது பல மாதிரி இருக்கு. 3 வருஷத்துக்கு அந்த ஹோட்டல்கள் ஸ்டார் 3 ஹோட்டல்கள் அலங்கரிக்கப்பட்டு வாழ வெடிக்கைகள், ஜோடனை என்ன 12 மணி ஆகிட்ட கூத்து கும்பாவை வேடிக்கை, சிறுமிஷா காமம் எல்லாம். அதுக்கெல்லாம் நிறைய பேர் வயசுல குழந்தை கொடுத்துருவாங்க. நைட்டு ரூம்ல லாட்சி போட்டு விட்டு அடுத்து 10 மாசம் குழந்தை கொடுத்துருவாங்க. இப்போ நடந்து கதை இல்லை, நிஜமா பேப்பர்ல இருக்குது எல்லாம். அந்த மாதிரி ஆம்பளை பொம்பளை என்ன செய்வாங்க? இந்த மாதிரி இருக்கிற சமுதாயங்கள்ல சில பேர் இந்த மாதிரி இருக்கிற பெரும்பான்மை சிலதான் விதிவிலக்கு. அதனால இதுக்கு தமிழ்நாடு காவல்துறை, இந்திய காவல்துறை உலகமும் அனுமதி கொடுக்கூடாது. புத்தாண்டுன்னு சொல்லிட்டு கொண்டாட்டங்கள பேர்ல அடுத்த பொம்பளை கற்பழிச்சு நாசமாகி கற்பத்தை கொடுத்து இந்த மாதிரி உள்ள இந்த கேடு கேட்ட விஷயத்துல இருந்து விலை பண்ணுங்கள் என்று சொல்லிக்கொண்டு சோழர்கள் அந்த பைக்கில் சுற்றுவாங்க. நைட் ஆகிட்டா இவங்கெல்லாம் போலீஸ் வந்து இரும்பு கரம் கொண்டு கொடுக்கணும். அடிச்சு ஓட்டு மண்டை வச்சு 10 நாளைக்கு உள்ள ரிமாண்ட் பண்ணி விடுவாங்களா? அந்த மாதிரி என்ன செய்யணும் கேட்டா இந்த புத்தாண்டுங்கிற பேர்ல பயங்கர அநியாயம் பண்ணுவாங்க, அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க. முதல் நாளே சொல்லுவான் விவாதத்துக்கு படி ஜனவரி 1ஆம் தேதியே ஒரு வருடத்துக்கு நாங்கள் என்னென்னமா செய்ய போறோமோ, கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லா அயோக்கியத்தனத்தையும் முதல் நாளே செஞ்சு காட்டுவோம். பெண்டிங்கில் வச்சு படிப்படி அடுத்த வருஷம் வர வரைக்கும் நாங்கள் செய்வோம் என்பதை சொல்வதற்கு தான் இந்த கேடுகட்ட புத்தாண்டை உருவாக்கி இருக்கிறாங்க என்பதை புரிந்து கொண்டு புத்தாண்டில் இந்த மாதிரியான விவகாரங்களை போலீஸ் தடை செய்யணும், அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஜும்மாவுடைய 2ஆம் முறையை நிறைவு செய்கிறேன். 11 அதுக்கும் வஷ்கூர் வழி வளர்த்த கூறுவோம்.